துபாயில் வசிக்கும் ஒரு இந்தியரின் நண்பர் சாலையில் இருந்த பள்ளம் குறித்து புகார் அளித்த சில மணி நேரங்களிலேயே பள்ளம் சீரமைக்கப்பட்டது. இதுகுறித்து அந்த இந்தியர் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளார். நாக்பால் என்ற அந்த இந்தியர் வெளியிட்ட வீடியோவில் பணியாளர்கள் சாலையை சுத்தம் செய்து சமன் செய்து மீண்டும் சாலை அமைக்கும் பணியை மின்னல் வேகத்தில் முடிப்பது பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி துபாயின் நிர்வாக திறமை மற்றும் வேகமான செயல்பாடு குறித்து பலரும் பாராட்டி வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவை வழக்குகளில் இருந்து விடுவிக்க கோரி அந்நாட்டு அதிபருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் கடினமான காலங்களில் சிறப்புற பணியாற்றிய நேதன்யாகு பிணை கைதிகளை மீட்டு வந்தது, ஹமாஸை கட்டுக்குள் வைத்திருப்பது போன்ற சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நேரத்தில் நேதன்யாகு மீதான அரசியல் ரீதியான வழக்குகளில் இருந்து அவரை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டில் உக்ரைன் அமைச்சர் தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பதவி நீக்கம் செய்யப்பட்ட உக்ரைன் நீதித்துறை அமைச்சர் ஜெர்மன் காலேஷ் ஷென்கோ இதற்கு முன்னர் எரிசக்தி துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறார். அப்போது சுமார் $100 மில்லியன் அளவில் ஊழல் நடந்திருப்பதாக தெரிகிறது. ஊழல் தடுப்பு பிரிவின் விசாரணையில் அமைச்சரின் குரல் சில சந்தேக நபர்களுடனான உரையாடல்களில் பதிவாகியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் தாக்குதலால் நாடு முழுவதும் மின்தடைகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் எரிசக்தி துறையில் நடைபெற்ற இந்த ஊழல் உக்ரைன் மக்கள் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் நோவோசிபிர்ஸ்க் நகரில் உள்ள பிரம்மாண்டமான குடிநீர் குழாய் வெடித்ததில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். ரஷ்யாவின் பெரும்பாலான பகுதிகளில் உட்கட்டமைப்பு தொடர்ந்து சீர்குலைந்து வருகிறது. இந்நிலையில் நோவோசிபிர்ஸ்க் பகுதியில் உள்ள பிரம்மாண்டமான குடிநீர் குழாய் வெடித்ததில் நகரின் ஒரு பகுதி முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு வீடுகளுக்கான குடிநீர் விநியோகமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நிலவும் காற்று மாசுபாடு பிரச்சினை குறித்து காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் எக்ஸ் பக்கத்தில் இடப்பட்டுள்ள பதிவில் பிரதமர் மோடி பூட்டான் மற்றும் டெல்லியில் இருப்பது போன்ற படங்கள் பதிவிடப்பட்டுள்ளன. அவ்விரு இடங்களிலும் காற்று தரக்குறியீடு எண்களை குறிப்பிட்டு டெல்லியின் காற்று மாசுபாடு பிரச்சினை குறித்து விமர்சிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஒரே நாளில் 15 சிறு குறு நடுத்தர தொழில் பூங்காக்களை திறந்து வைத்துள்ளார். மேலும் 35 தொழில் பூங்காக்களுக்கு அடிக்கல் நாட்டியும் உள்ளார். ஆந்திராவின் பிரகாசம் மாவட்டத்தில் பெட்ரேல்ல பாடு என்ற இடத்தில் தொழில்நுட்ப பூங்கா ஒன்றை தொடங்கி வைத்த அவர் காணொலி வாயிலாக இதர தொழில்நுட்ப பூங்காக்களை திறந்து வைத்தார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் சந்திரபாபு விரைவில் குவாண்டம் கணினிகளை உற்பத்தி செய்யும் பிரதான கேந்திரமாக ஆந்திரா உருவெடுக்கும் என்று கூறினார். மும்பையில் தங்க கடத்தலில் ஈடுபட்ட 11 பேர் கொண்ட கும்பலை வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர். வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக தங்கம் கடத்தும் ரகசிய கும்பல் அதனை உருக்கி மும்பை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அவர்கள் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் தங்க கடத்தலில் ஈடுபட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களிடமிருந்து சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. பிரதமர், மத்திய அமைச்சர்கள், மாநில முதல்வர்கள் தகுதி நீக்க மசோதா குறித்து பரிசீலிக்கும் நாடாளுமன்ற குழுவை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் புறக்கணித்துள்ளன. பிரதமர், முதல்வர் அல்லது அமைச்சர்கள் 5 வருடங்கள் சிறை தண்டனை பெற்றால் அவர்களை பதவி நீக்கம் செய்யலாம். அதேபோல அவர்கள் 30 நாட்களுக்கு மேல் காவலில் வைக்கப்பட்டால் பதவி நீக்கம் செய்யலாம் என்று மத்திய அரசு மசோதா தாக்கல் செய்திருந்தது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மசோதாவை பரிசீலனை செய்ய பாஜகவின் அபராஜிதா சாரங்கி தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. ஆனால் இக்குழுவை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் புறக்கணித்துள்ளன. ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய விவகாரத்தில் நடிகர் பிரகாஷ் ராஜ் மன்னிப்பு கோரியுள்ளார்.
ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியதாக கூறப்படும் வழக்கில் தெலுங்கானா மாநில அரசின் சிறப்பு புலனாய்வு குழுவின் முன்பாக பிரகாஷ் ராஜ் ஆஜரானார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது கேமிங் செயலியாகத்தான் இருந்தது என்றும் பின்னர் அவர்கள் அதனை சூதாட்ட செயலியாக மாற்றிவிட்டதாகவும் கூறினார். இருப்பினும் இது தன்னுடைய தவறுதான் என அதற்கு மன்னிப்பு கோரினார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்காக சுமார் 5 கோடி படிவங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், கேரளா, ராஜஸ்தான் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் அக்டோபர் 27ஆம் தேதி நிலவரப்படி 6,41,14,587 வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆர் பணிகளுக்காக 79.9 விழுக்காடு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் கியோட்டோ நகரில் பார்வையாளர்களை உள்ளிழுக்கும் கலை கண்காட்சி ஒன்று உலகெங்கிலும் கலை ஆர்வலர்களை ஈர்த்து வருகிறது. பயோ வோர்டெக்ஸ் என்ற பெயரிடப்பட்ட இந்த கண்காட்சி பார்வையாளர்களுக்கும் கலைக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கிறது. பார்வையாளர்களால் கலைப்பொருளை ஊடுருவி செல்ல முடியும். கலைப்பொருட்களும் பார்வையாளர்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்கின்றன. இந்த கண்காட்சியை குழந்தைகள் முதல் பெரியோர் வரை எல்லோரும் கண்டுகளிக்கின்றனர். முதல் முறையாக காரைக்கால் சென்ற இந்தியாவுக்கான பிரெஞ்சு தூதர் தியரி மத்து அங்குள்ள பிரெஞ்சு குடியுரிமை மக்களை சந்தித்து கலந்துரையாடினார். அதனையடுத்து பிரெஞ்சு நாட்டின் முன்னாள் முப்படை இராணுவ வீரர்களின் குடும்பத்தாரையும் அவர் சந்தித்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் உட்பட பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற பொதுமக்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திண்டுக்கல் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் மற்றும் ஒட்டன்சத்திரம் பேருந்து நிலையத்தில் மேஜிக் ஷோ நடைபெற்றது. மேஜிக் ஷோ நிகழ்ச்சிக்கு இடையே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் மத்திய அரசின் மரபுசாரா எரிசக்தி திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் ஒரே நாளில் 103 காற்றாலை இறகுகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. முந்தைய ஆண்டை ஒப்பிடுகையில் இது 61 விழுக்காடு வளர்ச்சியாகும். இறகு ஏற்றுமதியை மேலும் ஊக்குவிப்பதற்காக துறைமுக வளாகத்தில் 1,00,000 சதுரமீட்டர் பரப்பளவில் காற்றாலை இறகுகளை சேமித்து வைக்கும் இடத்தை தயார் செய்து வருவதாக துறைமுக ஆணையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஜொமேட்டோ, ஸ்விக்கி நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் ஸ்கூட்டர் வாங்க மானியத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தின் இணையதளத்தில் சப்சிடி ஃபார் ஸ்கூட்டரின் கீழ் ஆதார், ரேஷன் அட்டை, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட ஆவணங்களை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிக் ஒர்க்கர்ஸ் என்று அழைக்கப்படும் ஊழியர்கள் ஸ்கூட்டர் வாங்க 20,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இரவு நேரத்தில் அதிக வெளிச்சத்தில் இருப்பது இதய செயலிழப்பு அபாயத்தை 56% வரை உயர்த்துவதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடத்தப்பட்ட ஒரு முக்கிய ஆய்வில் அதிக வெளிச்சம் உடலின் இயற்கையான செயல்பாட்டை சீர்குலைத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற இருதய நோய்களின் அபாயத்தையும் அதிகரிக்க செய்வதாக தெரியவந்துள்ளது. இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க படுக்கை அறையில் வெளிச்சத்தை குறைத்து படுக்கைக்கு முன் மொபைல் திரைகளை பார்ப்பதை தவிர்க்குமாறு ஆய்வாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உலகளவில் கடந்த 3 தசாப்தங்களில் காலநிலை பேரிடர்களால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா உலகளவில் 9வது இடத்தில் உள்ளது. காலநிலை ஆய்வு நிறுவனமான ஜெர்மன் வாட்ச் வெளியிட்ட காலநிலை ஆய்வக குறியீட்டின்படி இந்தியாவில் சுமார் 430க்கும் அதிகமான பேரிடர்களால் 80,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1995ஆம் ஆண்டு தொடங்கி 2024ஆம் ஆண்டு வரையிலான இந்த காலகட்டத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் டொமினிகா, ஹாண்டுராஸ், மியான்மர் ஆகிய நாடுகள் முதல் 3 இடங்களில் உள்ளன.
குழந்தைகள் புற்றுநோய்க்கு உரிய காலத்தில் முழுமையான அளவில் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் குணப்படுத்த முடியும் என்று குழந்தைகள் புற்றுநோய் மருத்துவர் ஜூலியஸ் ஸ்காட் தெரிவித்துள்ளார். பெரியவர்களுக்கான புற்றுநோயோடு ஒப்பிடும்போது குழந்தைகள் புற்றுநோயை குணப்படுத்துவது எளிது என்றும் அவர் ஓர் இணையவழி கருத்தரங்கில் கூறியுள்ளார். காரணமில்லாமல் அடிக்கடி ஏற்படும் காய்ச்சல், தொற்றுகள், நிணநீர் முடிச்சுகளில் வீக்கம், நீடித்த களைப்பு, மூட்டுவலி போன்றவை குழந்தைகள் புற்றுநோய்களின் அறிகுறியாக இருக்கலாம் என்று கூறிய அவர், எவ்வளவு விரைவில் சிகிச்சை தரப்படுகிறதோ அவ்வளவு விரைவில் நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறினார். இந்தியாவின் முதல் குவாண்டம் வைர நுண்ணோக்கி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் செயல்படும் தேசிய குவாண்டம் திட்டத்தின் கீழ் மும்பை IITயில் உள்ள PQuest குழுமம் இந்த குவாண்டம் வைர நுண்ணோக்கியை உருவாக்கியுள்ளது. இது குவாண்டம் உணர்திறன் துறையில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது. சமீபத்தில் நிறைவடைந்த எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி மற்றும் இன்னோவேஷன் மாநாட்டின் போது இந்த நுண்ணோக்கி முறைப்படி அறிவிக்கப்பட்டது. மூளையின் செயல்பாடுகளை கண்டறிதல் உள்ளிட்ட அறிவியல் ஆய்வுகளுக்கு இந்த நுண்ணோக்கி பயன்படும் என்று கூறப்படுகிறது. போலந்தின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் வார்சாவில் நேற்று வலதுசாரிகளின் மாபெரும் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் 1,50,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். இந்த பேரணியில் சமீபத்தில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வலதுசாரி கரோல் நவ்ராக்கியும் கலந்து கொண்டார். பேரணியில் பங்கு பெற்றவர்கள் தேசிய கொடியுடன் தீப்பந்தங்களுடன் ஊர்வலமாக சென்றனர். இதனால் நகரமே ஸ்தம்பித்தது. ரஷ்யாவின் நோவோசிபர்ஸ்க் நகரில் உள்ள பிரம்மாண்டமான குடிநீர் குழாய் வெடித்ததால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். ரஷ்யாவின் பெரும்பாலான பகுதிகளில் உட்கட்டமைப்பு தொடர்ந்து சீர்குலைந்து வருகிறது. இந்நிலையில் நோவோசிபர்ஸ்கில் உள்ள பிரம்மாண்டமான குடிநீர் குழாய் வெடித்ததில் நகரின் ஒரு பகுதி முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு வீடுகளுக்கான குடிநீர் விநியோகமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் என்று மத்திய அமைச்சரவை தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. இது தொடர்பாக நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தில் மிக கொடூரமான பயங்கரவாத தாக்குதலை நாடு எதிர்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோழைத்தனமான இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. பயங்கரவாதத்துக்கு எதிராக அனைத்து மட்டங்களிலும் கடும் நடவடிக்கை எடுக்க உறுதி பூண்டிருப்பதாகவும் பயங்கரவாதத்துக்கு துளியும் சகிப்புத்தன்மை காட்ட மாட்டாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த இக்கட்டான நேரத்தில் இந்தியாவுக்கு உறுதுணையாக இருந்த உலக நாடுகளுக்கு மத்திய அரசு நன்றி தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரும் எந்தவித தாமதங்களுமின்றி நீதியின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என்றும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர் தொராப்ஜி டாடா அறக்கட்டளையின் அறங்காவலராக டிவிஎஸ் குழுமத்தின் மதிப்புறு தலைவர் வேணு சீனிவாசன் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த அக்டோபர் 24ஆம் தேதியன்று அவரது முந்தைய பதவிக்காலம் முடிவடைந்த பின்பு அறக்கட்டளையின் நிரந்தர அறங்காவலராக அவர் நியமனம் செய்யப்பட்டார். ஆனால் மகாராஷ்டிரத்தின் புதிய சட்டத்தின்படி அவரது நியமனம் ரத்தானது. இந்நிலையில் 3 ஆண்டு காலத்துக்கு அறங்காவலராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படம் வெளியாகி 2 ஆண்டுகள் கடந்த பின்னரும் கொடைக்கானல் வரும் கேரள இளைஞர்களை குணா குகை ஈர்த்து வருகிறது. மஞ்சுமெல் பாய்ஸ் மலையாள திரைப்படம் கேரளாவிலிருந்து கொடைக்கானல் சுற்றுலா வரும் நண்பர்களில் ஒருவர் தவறி குகைக்குள் விழுந்து மீட்கப்படும் காட்சிகளை கொண்ட படமாகும். குணா திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் பாடலும் இந்த படத்தில் இடம்பெற்றது. மஞ்சுமெல் பாய்ஸ் கேரளாவில் மட்டுமின்றி தமிழகத்திலும் பேசப்பட்டது. சென்னையின் குடிநீர் ஆதாரமான சோழவரம் ஏரியின் கரைகள் மீண்டும் சேதமடைந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1081 மில்லி கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியின் கரைகள் சேதமடைந்திருந்த நிலையில் சமீபத்தில் 40 கோடி ரூபாய் செலவில் சீரமைப்பு பணிகள் நடந்தன. இந்நிலையில் சீரமைக்கப்பட்ட இடங்களில் மீண்டும் சேதம் ஏற்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட இடங்களில் கரைகள் உள்வாங்கியும் விரிசல் ஏற்பட்டிருப்பதாலும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர்.
விரிசல் ஏற்பட்டுள்ள பகுதிகளில் பேட்ச் ஒர்க் பணிகள் நடந்து வரும் நிலையில் விரைவில் நீரியல் வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்யப்படும் என்று நீர்வளத்துறையினர் தெரிவித்துள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்காக சுமார் 5 கோடி படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், கேரளா, ராஜஸ்தான் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் அக்டோபர் 27ஆம் தேதி நிலவரப்படி 6,41,14,587 வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆர் பணிகளுக்காக 78.09 விழுக்காடு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெறும் மாநிலங்களில் 72 விழுக்காடு பேருக்கு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெறும் மாநிலங்களில் 72.66 விழுக்காடு பேருக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 93.04 விழுக்காடும், கேரளாவில் 49.55 விழுக்காடும், மேற்கு வங்கத்தில் 88.8 விழுக்காடும், உத்தரப்பிரதேசத்தில் 69.95 விழுக்காடும் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் விவகாரத்தில் திமுக நாடகமாடுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். எஸ்ஐஆரை எதிர்த்தால் அவசரமாக சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் தேர்தல் ஆணையத்து கட்டுப்பாட்டுக்கு ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் போகும். இப்ப யார்கிட்ட இருக்கு? இப்ப நான் கேட்கறதுக்கு பதில், இந்த பிஎல்ஓ இந்த அதிகாரிகளை இந்த சிறப்பு சீர்திருத்த அதிகாரிகள் நியமிச்சது யார்? நீங்களா தேர்தல் ஆணையமா? அப்புறம் நீங்க அப்படி சொல்றீங்க? அவர் சொல்றதெல்லாம் நீங்க நம்பி தலையறீங்களா? நீங்க இது எதிர்க்கிறீல்ல, எதுக்கு ஆலோசனை பெற உதவி பெற இந்த அலைபேசி என்னன்னு எதுக்கு அறிவிக்கிறீங்க? அப்ப எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா? எத்தனை நூற்றாண்டுக்கு இந்த நாடகத்தை போடுவீங்க தம்பி?